மாப்பிள இப்படி வந்து ஜெயில கிடக்கணும்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? என்ன குறை உங்களுக்கு? எதுக்கு இந்த ஆனந்தி ஒருத்திக்காக உங்க வாழ்க்கையே அழிச்சுக்கிறீங்க? கேளுங்கண்ணே, நல்லா கேளுங்க. நானும் எவ்வளவோ சொல்லிட்டேன். எப்ப அவளை வீட்டுக்குள்ள கொண்டு வந்து உட்கார வச்சானோ அன்னைக்கு பிடிச்சது சனி. மாமா பாவம் அத்தை. ஆனந்தி மாமாவை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கான்னு இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட நாம தான் பார்த்தோமே. துளசி, கோவப்படாத மாமா. அந்த சத்தியவதி, மகேஷ், இந்த ஆனந்தி எல்லாரும் சேர்ந்து பிளான் பண்ணி தான் உன்னை நல்லா மாட்டி விட்டுருக்காங்க. இவங்க யாரும் உன்னை நிச்சயமா காப்பாத்தி வெளியே கொண்டு வர போறதில்ல மாமா. ஆமாண்டா அன்பு, துளசி சொல்றது சரிதான். வெளியில என்ன அநியாயம் நடக்குதுன்னு சொன்னா உனக்கு புரியாதுடா. மாமா ஒரு நல்ல வக்கீல பாத்திருக்காரு. அவர் உன்னை வெளியில கொண்டு வந்துருவாரு. எனக்கு இந்த குடும்பத்து மேலதான் நம்பிக்கை இல்ல. பொண்ணு தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் கண்டுக்காம அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு என்னால சத்தியவதி மேடத்தை வேணாம்லாம் சொல்ல முடியாது. என் கேஸ் சத்தியவதி மேடம் தான் நடத்துவாங்க, நடத்தணும். நீங்க ஏன் மாப்பிள கோவப்படுறீங்க? நாங்க உங்க நல்லதுக்கு தானே சொல்லுவோம். பேசாம ஆனந்திக்கு டைவர்ஸ கொடுத்துட்டு யோ யோ போயாங்கிட்டு போயா. வந்துட்டாரு என் பொண்டாட்டிய பத்தி பேச. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஆனந்திய பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னையா தகுதி இருக்கு? உன் பொண்ணை நீ எந்த லட்சணத்துல வளர்த்திருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மத்த பொண்ணுங்களை பத்தி பேசு. ஏங்க என்னாச்சுங்க? ஏன் இப்படி கோவப்பட்டு கத்திட்டு இருக்கீங்க? வேற என்ன செய்ய சொல்ற ஆனந்தி? பெரிய மனுஷனை மதிச்சு பேசினா உன்னை டிவோர்ஸ் பண்ணணுமா ஐடியா கொடுக்குறாரு சார். இங்க பாருங்க, உங்க பொண்ணை கூட்டிட்டு நீங்க முதல்ல ஊருக்கு கிளம்புங்க. எனக்காக யாரும் இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. துளசியை கூட்டிட்டு போய் நல்ல விஷயத்தை கத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வைங்க. இல்லனா அவ தான் போய் டைவர்ஸ் வாங்கிட்டு வந்து நிப்பா. இதெல்லாம் நல்லா இல்ல மாப்பிள. உங்களுக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு நினைச்சா என் பொண்ணுக்கு சாபம் கொடுக்குறீங்களா? நான் ஒன்னும் துளசிக்கு சாபம் கொடுக்க வேண்டியதில்லை. அவ செஞ்ச வேலைக்கெல்லாம் ஆனந்தி அவளை மன்னிச்சு விட்டுக்கிட்டு இருக்கா.